உடற்கல்வி ஆசிரியர்கள் பகுதி நேரமாக பார்த்துட்டு முழு நேரமாக கிடைக்கிறதுக்காக அரசு பணிக்காக காத்திருக்காங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க காத்திருக்கிறான். அவனுக்கெல்லாம் இப்போ பார்க்கப்படாத கருணை ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில், ஒரு அரசு கூட்டத்தில் ஒரு இந்த மாதிரி நடந்து வேலை கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒரு அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில் நடந்துருச்சு. ஒரு கார் ஷோ அரசு நடத்துது, அது அரசு பொறுப்பு. ஏர் ஷோ அரசு நடத்துது, அரசு பொறுப்பு. ஆனால் இந்த ஏர் ஷோவில் வந்து விபத்தாகி 12 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான எதுவும் கொடுக்கல. இன்னைக்கு நாம் தமிழ் கேட்ட கேள்வியை கூடுதலாகவே நீதியரசர் கார்த்திகேயன் அவர்களும் நீதியரசர் சக்திவேல் அவர்களும் கேட்டிருக்காங்க. என்னன்னா, சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கருணை அடிப்பில் வேலை கொடுப்பீங்களா? அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகி ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இறந்துட்டாங்க. அரசு பேருந்தில் பயணம் செஞ்சாங்க, வேற என்ன தப்பு பண்ணாங்க? ஓட்டுநரின் தவறு, சாலை சரியில்லை, போக்குவரத்து துறையின் தவறு, டயர் சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லை, வெடிச்சதோ ஏதோ ஒன்று பண்ணி ஆயிடுது. அந்த பேருந்தில் பயணச்சீட்டு எடுத்து பயணம் பண்ண பயனர்கள் விபத்துக்குள்ளாக இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க குடும்பத்திற்கு நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பீங்களா? அப்போ இதுக்கு மட்டும் அரசு பண்ணினா, கும்பகோணம் மகாமகம் குளத்தில் செத்து போனால அவங்களுக்கும் கொஞ்சம் கருணை பாருங்க. அதுவும் கூட்ட நெரிசல் மரணம் தானே. இந்த ஏர் ஷோ அது கூட மகாமகம் குளத்தை செத்து ரொம்ப நாளாச்சு. அவங்க எல்லாமே இப்போ அவங்களே செத்துருப்பாங்க. இப்போ இந்த நடந்துச்சு 2023 தான் நடந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். அது கருணை வராதா? போகும். கருணை வந்து கரூரை நோக்கி தான் பாயுமா? சென்னைக்கு கிடையாதா கருணை? இல்லை காவல் நிலைய மரணமா? எல்லாத்துக்கும் அவன் பதில் போட்டுறாங்க. எங்ககிட்ட அப்படி கேட்க முடியாதுல்ல. அதனால வீரியமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க? இல்லை, நீங்க மட்டும் போட்டுருக்கீங்க போஸ்ட் ஸ்டேட்னு 4வது தூண்னு போட்டுக்கிறீங்க. 4வது தூணாக நாங்களும் எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு ஏன் வலிக்குது? இல்லை வந்து தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதையோ, இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போனதையோ, வந்தே மாதரம் பாட சொன்னதையோ ஆளுநரை எதுக்கு மறுக்கிறீங்க? ஒரு அறிக்கை கூட வெளிவரல அப்படின்னா பிஜேபியை பார்த்து நீங்க குடல் எடுக்கிறாரு விஜய். பிஜேபியை பார்த்து அப்படி வச்சுக்கலாமா? திமுக வேண்டாம், அதுவும் வேண்டாம், தீய சக்தி வேண்டாம், ஊழ சக்தி வேண்டாம், நான் தான் தூய சக்தி. நீங்க இப்போ திமுக அவங்க நீ செய்யல. இது எந்த மாதிரியான வாதம்? முதல்ல அதிமுக கை கட்டா திமுக நோக்கி கை நீட்டுவாங்க, திமுக கை கட்டா அதிமுக கை நீட்டுவாங்க. இப்போ உங்களை கை கட்டா 2 பேரும் கை கட்டிட்டீங்க. நண்பன் படத்தை வர மாதிரி மாறி மாறி காட்டிக்கிட்டு இருக்கிறதா? பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலில் கொண்டு வரதுக்கு ஒரு மாநில அரசால் முடியுமா முடியாதா? அதற்கு கூட இந்த 120க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்கல்ல, அதற்கு கூட லாய்க்கலன்னா அந்த எம்எல்ஏ பதவி எதுக்கு? நாக்கு வலிக்கிறதுக்கா? அதை வச்சு என்ன செய்ய போறீங்க? ரீல்ஸ் போடுறதுக்கா? ஷார்ட்ஸ் போடுறதுக்கா? கோட் சூட்டை போட்டு நடந்து போறதுக்கா? வேற எதுக்கு முதலமைச்சர் பதவி? இப்படி நீங்களே தவறு. நான் தொடமாட்டேன், விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன்னாரு. கடைசி பார்த்தா புகார் கொடுக்க விட மாட்டேன், கொடுத்தாலும் விட மாட்டேன், கொடுத்தா தூக்கி விட்டுருவேன், கொடுத்தவங்களையும் தூக்கி விட்டுருவேன். இந்த சொல்லுவாங்க அண்ணா, அந்த கதை மாதிரி ஒரு கதையை சொல்றதுக்கு, தண்ணீர் குடிக்க மறுத்த TK சிவகுமார் கொடுத்த தண்ணீர் குடிக்க மறுத்த தளபதி. இந்த நியூஸ் வரலன்னா பாருங்க. ஏங்க அவங்க அந்த மாதிரி கிரிஞ்சு குறிப்புங்க. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் நாம் தமிழர் கட்சியும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை இன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்கிறீங்க. கரூர் சம்பவம் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா கரூருக்கே நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு 31 குடும்பங்களுக்கு மட்டும் 31 பேருக்கு மட்டும் சின்ன சின்ன போஸ்டிங் குரூப் 4 இளநிலை உதவியாளர் இந்த மாதிரி அரசு பணிகளை வழங்கினா ஒரு பணி நியமன ஆணையை கொடுத்தாரு. கடுமையான எதிர்வினைகளை வந்து நாம் தமிழர் கட்சி ஆற்றியது ரொம்ப தவறான முன்னுதாரணம்னு சொன்னீங்க. நீதிமன்றத்துக்கும் போய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அரசாணை ரத்து அப்படின்னு நீதிமன்ற கிளை சொல்லிருச்சு. அவங்க சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க. ஒரு பக்கம் இருக்குது. ஏன் இவ்வளவு வீரியமாக வந்து தாவேகா அரசினுடைய விவகாரங்களை கடுமையாக எதிர்க்கிறீங்க? ஒரு 31 பேருக்கு ஒரு சின்ன அரசு பதவி, அதை கூட இவங்களை பொறுத்துக்க முடியல. அவங்களுடைய சாபம்லாம் நாம் தமிழ் சும்மா விடுமான்னு இன்றைக்கி வந்து தாவேகாவின் தொண்டர்கள் குமுறுகிறார்கள். எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இந்த அண்ணா நகரை சுற்றி ஒரு 100க்கும் மேற்பட்ட IAS இன்ஸ்டியூட், இந்த குரூப் 4க்கு தேர்வாகக்கூடிய பயிற்சி அளிக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியுடைய பல்வேறு நிறுவனங்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இது சின்ன போஸ்டிங் அப்படின்னு. சின்ன போஸ்டிங் சொன்னீங்க இல்லையா? இந்த சின்ன போஸ்டிங்காக ஒரு குரூப் 4 தேர்வுக்காக 5 லட்சம் இளைஞர்கள் படித்த, மாஸ்டர் டிகிரி முடித்த, MTech, MSc, MBA இன்னும் பல்வேறு பட்டப்படிப்புகள் படித்த இளைஞர்கள் இதில் ஒரு வேலை கிடைத்து அதை வைத்து என் குடும்பத்தினுடைய வருமானத்தையும் என் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணும் என்கிற கனவோடு தமிழ்நாடு முழுக்க காத்திருக்காங்க. மொத்தமாகவே ஒரு 15,000 வேக்கன்சி இருக்குன்னா
அதுக்கு வந்து 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் தேர்வு எழுதுறான். அதில் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து 4 அட்டெம்ப்ட் பண்ணி பல பேர் காத்திருக்கிறான். செவிலி தாய்மார்கள் பல பேர் வந்து அரசு பணிக்காக காத்திருக்கிறாங்க. டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் 87,000 பேர் அரசு பணிக்காக காத்திருக்கிறான். உடற்கல்வி ஆசிரியர்கள் பகுதி நேரமாக பார்த்துட்டு முழு நேரமாக கிடைக்கிறதுக்காக அரசு பணிக்காக காத்திருக்காங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க காத்திருக்கிறான். அவனுக்கெல்லாம் இப்போ பார்க்கப்படாத கருணை ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில், ஒரு அரசு கூட்டத்தில் ஒரு இந்த மாதிரி நடந்து வேலை கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒரு அரசு நடத்துகிற நிகழ்ச்சியில் நடந்துருச்சு. ஒரு கார் ஷோ அரசு நடத்துது, அது அரசு பொறுப்பு. ஏர் ஷோ அரசு நடத்துது, அரசு பொறுப்பு. ஆனால் இந்த ஏர் ஷோவில் வந்து விபத்தாகி 12 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான எதுவும் கொடுக்கல. ஆனால் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் நடக்கக்கூடிய விபத்தில் நீங்கள் கருணை வரணும்னா அந்த கட்சிக்கு கருணை வரலாம், தப்பே இல்லை. அந்த கட்சியினுடைய தலைவர் அவங்களுக்கு வந்து தாராளமாக இப்போ 231 கோடி ரூபா வசூல் பண்ணிக்கா சொல்கிறாங்க ஜனநாயகன். அதில் ஆளுக்கு 2 கோடியை கொடுங்க, நாங்கள் கேட்கல. கட்சியினுடைய இன்ஸ்டியூட் இருக்குது, சத்யபாமா இருக்குது, ஜேபிஆர் இருக்குது, ஆதவர்ஜனுடைய இன்ஸ்டியூட் இருக்குது, கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கருடைய இன்ஸ்டியூட் இருக்குது, எத்தனையோ கல்லூரிகள் வச்சுருக்காங்க, நிறுவனங்கள் வச்சுருக்காங்க, டெக்ஸ்டைல் வச்சுருக்காங்க, செங்கோட்டையன் நிறுவனங்கள் இருக்குது. அவங்க நிறுவனங்களை கொடுங்க. ஏன் விஜய் அவர்களே வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுருக்காரு, பல்வேறு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வச்சுருக்காரு, அதில் கொடுங்க, தாராளமாக கொடுங்க. இப்போ வந்து மரியவெல்சன் வந்து மாதம் அவங்களுக்கு 5,000 ரூபாயோ 5,000 ரூபா கொடுக்குறதா சொன்னாங்க. தாராளமாக யாராவது தட்டி கேட்டோமா? ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டோமா? விஜயின் சார்பாக 20 லட்சம் கொடுத்தாங்க, யாராவது கேட்டோமா? கொடுக்கட்டும். இன்னும் மாதம் கூட நீங்கள் 5 லட்சம் கொடுங்க. அவங்க தொழில் முனைவோர்களாக மாற்றுங்க. தகுதி நடிப்பில் ஒரு சின்ன கோத்தாரி வேலை வச்சு கொடுங்க. கோத்தாரி நிறுவனம் தொடங்கினாங்க. கோத்தாரி ஃபுட்வேர் கம்பெனி திறக்கத்தான் முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போனார். அந்த கோத்தாரி ஃபேக்டரியில் பேசி இந்த 31 பேருக்கு வேலை போட்டு கொடுங்க. யாரும் உங்களுக்கு கேட்க போகிறது இல்லையே. அரசு வேலை என்பது இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்து இருக்கும்போது அந்த அரசு வேலையுடைய மதிப்பை குறைத்து நீங்கள் இது போல கொடுப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற அடிப்படையில் தான் நாம் தமிழ்ச்சி நீதிமன்றத்தை நாடுது. இன்றைக்கி நாம் தமிழ்ச்சி கேட்ட கேள்வியை கூடுதலாகவே நீதியரசர் கார்த்திகேயன் அவர்களும் நீதியரசர் சக்திவேல் அவர்களும் கேட்டிருக்காங்க. என்னென்னா, சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுப்பீங்களா? அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகி ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இறந்துட்டாங்க. அரசு பேருந்தில் பயணம் செஞ்சாங்க, வேற என்ன தப்பு பண்ணாங்க? ஓட்டுநரின் தவறு, சாலை சரியில்லை, போக்குவரத்து துறையின் தவறு, டயர் சரியில்லை, ஏதோ ஒன்று சரியில்லை, வெடிச்சதோ ஏதோ ஒன்று பண்ணி ஆயிடுது. அந்த பேருந்தில் பயணச்சீட்டு எடுத்து பயணம் பண்ண பயனர்கள் விபத்துக்குள்ளாக இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க குடும்பத்திற்கு நீங்கள் கருணை அடிப்படை வேலை கொடுப்பீங்களா? இராணுவ வீரன் வந்து எல்லையில் நாட்டை பாதுகாக்க நிற்கிறான், அவன் இறந்து போயிட்டான்னா அவன் குடும்பத்துக்கு கொடுப்பது சரி, அது முறை, நியாயம் இருக்குது அதில். ஆனால் இந்த மாதிரி வந்து விபத்துகளில் கொடுப்பது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கருணை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதி அரசர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி அதைத்தான் முன்னிறுத்துது. நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் நாம் தமிழ் கட்சி அங்கே போவோம், உச்சநீதிமன்றத்தை இந்த வாதங்களை எடுத்து வைப்போம். நீங்கள் வந்து இந்த விபத்து கொடுக்கலான்னா நாங்கள் என்ன கிளைம் பண்ணோம்னா ஊபியில் இருந்து விபத்து கொடு. ஊபியில் போலோ பாபா என்கிற ஒரு சாமியாரை பார்க்க வந்து 110 பேர் இறந்து போகிறான். அந்த 110 பேருக்கும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் அரசாணை போட்டு வேலை கொடுக்கறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு அப்புறம் எங்கே கொடு. அதே போல் இந்தியா முழுக்க பல்வேறு விபத்துகளில் கேத்திரநாத் பனி அந்த சரிவுகளில் இறந்துருக்காங்க, அது விபத்து தானே. அப்போ அவங்க மேலே கருணை இல்லையா? வயநாட்டில் 50 பேர் இறந்து போனாங்களே, அப்போ கேரள அரசாங்கத்தை வேலைப்பட்டு கொடுக்க சொல்லுங்க, வேலைப்பட்டு கொடுக்க சொல்லுங்க. முதல்ல கேத்ரிநாத் பத்ரிநாத் கோயிலுக்கு போகிறோம், அமர்நாத் யாத்திரைக்கு போகிறவங்க ஒவ்வொரு வருஷமும் இறக்குறாங்க போகிறாங்க. இப்போ கூட வந்து காஷ்மீரில் ஏதோ பனிச்சரிவு ஏற்பட்டு இறந்து போனாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க பட்டியல் போடுங்க, பட்டியல் போட்டு அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடு. இதுக்கு மட்டும் போட்டிங்கன்னா அது தவறு அப்படிங்கிற இந்த வாதத்தை நாம் இந்த முயற்சி எடுத்து சரிதான் நான் கேட்குறது. கருணை என்பது எல்லாருக்கும். நீங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு மரணம் அடைஞ்ச குடும்பங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. ஸ்டெர்லைட்டில் அரசு நிகழ்த்திய வன்முறைக்கு அவங்களுக்கு அரசு பண்ணி கொடுத்தாங்க. அதே போல இதை பாருங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? அது அரசு நடத்தியது. அரசு போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் ஒரு கட்சியினுடைய ஒரு நடிகரை பார்க்க போய் இறப்பதற்கும் வித்தியாசம் இல்லையா? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்றாரு. அவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னா, இதற்கு பின்பாக அன்றைய ஆளுங்கட்சியினுடைய மறைமுக அரச வன்முறை இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க, அவங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. அதில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் 10 லட்ச ரூபாய் வழங்கியதை நாம் தமிழ் கட்சி வன்மையாக கண்டித்தது. அந்த காலகட்டத்தில் சீமானவர்கள் கடுமையாக பேசினாங்க. அவன் என்ன ஒரு தன்னுடைய மது போதைக்காக குடித்தவனுக்கு நீ குடித்தவனு செத்து போய் நாட்டுக்கு படித்தவனுக்கு கொடுக்க மாட்டேற அப்படின்னா நீட் தேர்வு என்கிற ஒரு கொடிய தேர்வை எழுத முடியாமல் அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் மட்டும் 23 பேர் செத்துருக்கான். அந்த குடும்பத்திற்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உதவித்தொகையோ கருணை தொகையோ கருணை அடிப்படையில் வேலையும் கொடுப்பீங்களா? விவசாயிகள் விவசாய கடன்
தள்ளுபடி செய்யலை, கடன் சுமை அதிகமாகிடுச்சுன்னு பல பேர் இறந்துக்கிறான், அவனுக்கு கொடுப்பீங்களா? தமிழ்நாடு முழுக்க எத்தனை போராட்டங்களை எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் சீமானவர்கள் எழுப்பியிருக்காங்க. நாட்டுக்காக செத்த வீரனுக்கு கொடு, நாட்டுக்காக போராடிகளுக்கு கொடு. அதை விட்டுட்டு குடிச்சிட்டு செத்தவனுக்கும் கூத்தாடியை பார்க்க போய் செத்தவனுக்கும் எப்படி கொடுப்ப அப்படிங்கிற கேள்வியை இவங்களுக்கு பணம் கொடுக்கும்போதும் கேட்டோம், கள்ளக்குறிச்சியில் வந்து மது போதையில் இறந்தவங்களுக்கும் கேட்டோம். அதை கேள்வியை கேட்டோம். நீ அப்போ கேட்கல இப்போ பட்டு கேட்குற அப்படிங்கிறது வந்து அதை மறைச்சிட்டு பேசுறது. திமுக சொல்லி நாம் தமிழ் கட்சி செய்ய வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. நாம் தமிழ் கட்சி இந்த நிலைப்பாட்டில் இது வந்து திமுக கூட்டத்தில் இறந்து போய் திமுக காரங்க அரசு வேலை கொடுத்தாலும் நாம் தமிழ் கட்சி கேட்டிருக்கோம். இல்லை என்னென்னா இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, அந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய பேர் எடுத்து பகிர்றாங்க, நாங்கள் இதை நம்பி தான் இருக்கிறோம், எங்களுடைய வாழ்வாதாரமே போகுது, அதை தான் சொல்கிறேன். பண்ணிட்டாங்களே. தாவேக்காவுடைய கட்சி நிறுவனங்களில் தாராளமாக அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இப்பவும் அவங்க மீது எனக்கு இறக்கம் இருக்குது. இவங்களாம் போய் யாருமே பார்க்கல, நான் போய் பார்த்தவன். இந்த மத்திய இலக்கெல்லாம் அன்றைக்கி ஓடி போயிட்டாரு. இந்த நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, சோகால்டு புஷி ஆனந்த் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. விஜயும் வந்து ஓடி போயிட்டாரு. நாங்கள் போய் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்தோம். இன்னொன்று, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம் தமிழ் கட்சி உறவுகள் குருதி கொடுத்து காப்பாற்றுங்கள்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி ரத்தம் கொடுத்து பல பேரை காப்பாற்றியது. அப்போ எங்களுக்கு அவங்களை பற்றி பேசுறதுக்கு தகுதியும் உரிமையும் இருக்குது. அவங்க மீது எங்களுக்கு இரக்கம் இருக்குது, கருணை இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல சாவுகள் விழுந்திருக்கு. ஏற்கனவே 40 லட்ச ரூபாய்க்கு மேலே பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் கூடுதலாக கொடுக்கட்டும். அந்த 40 லட்சங்கிறது பத்தாது, உயிர் வராது. இந்த வேலையில் அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குமோ அதுக்கு இணையான தனியார் வேலைகளை கொடுங்க. தாவேக்கா சார்பாக தொழில் முனைவராக மாற்றுங்க. அதுதான் சரியோடைய அரசு பணியை இப்படி ஒரு அரசு கட்சி கொடுத்த இறந்த பொருள் கொடுப்பது என்பது அது தவறான முன் உதாரணம். இப்போ தாவேக்கா வந்துருச்சு ஆட்சிக்கு, அதனால் அரசு பணி. தாவேக்கா வரலன்னா அரசு பணி சொல்லி போராடி இருப்பாங்களோ என்னவோ. எப்படி இது? அப்போ இதுக்கு மட்டும் அரசு பண்ணினா கும்பகோணம் மகாமகம் குளத்தில் செத்து போனால அவங்களுக்கும் கொஞ்சம் கருணை பாருங்க. அதுவும் கூட்ட நெரிசல் மரணம் தானே. இந்த ஏர்ஸோ அது கூட மகாமகம் குளத்தை செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க எல்லாமே இப்போ அவங்களே செத்துருப்பாங்க. இப்போ இந்த நடந்துச்சு, போனாச்சு 2023 தான் நடந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். அது கருணை வராதா? போகும். கருணை வந்து கரூரை நோக்கி தான் பாயுமா, சென்னைக்கு கிடையாதா கருணை? சென்னை வெள்ளத்தப்போ அரசினுடைய தவறு தானே. மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை சரியாக பேணாதது, வெள்ளத்தை வீட்டுக்குள் வராமல் தடுத்தது அரசின் தவறு. அரசின் தவறில் சென்னை வெள்ளத்தில் பல பேர் செத்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்குலாம் கொஞ்சம் கருணை அடிப்படையில் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே கொடுங்க. கருணைங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். இல்லை தாவே கையும் காலும் இல்லாமல் தான் கருணை வரும். எனக்கு கருணை வரணும், நான் வந்து கொஞ்சம் இறக்கம் பண்ணணும்னா உனக்கு காலுங்க ஈரக்கூடாது அப்படின்னு இருக்கா? கருணைனா எல்லாருமேலேயும் வரணும். அதாவது வறியவர்கள் மீது அத்தனை பேர் மீது வருதான் கருணை. 2 கண் இருக்கக்கூடாது, காது இருக்கக்கூடாது, உடம்பு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு தான் கருணை கிடையாது. வந்து தாவேக்கா அரசு என்ன செய்தாலும் எதிர்ப்பதற்குன்னு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது. என்ன பண்ணாலும் என்ன உடனே எதிர்த்து என்னன்னு சொல்லுவாங்க, என்ன தவறு செய்தாலும் போட்டுக்கோங்க. அதை இல்லை அப்படின்னு விமர்சனம் வருது. நாம் தமிழர் கட்சி வந்து திமுக விட வேகமா இருக்கிறாங்க, அவங்க கூட அமைதியாக இருந்துருவாங்க போல் இருக்கு. எனக்கு புரியலையே, ஏன் நாங்கள் என்ன எங்கள் திமுகவோட ஒப்பிடுறீங்க? திமுகவுக்கு உரிமை இருக்கு, கேள்வி கேட்க தகுதி இல்லை. நாம் தமிழ் கட்சிக்கு தகுதி இருக்கு. எம்எல்ஏவா கேள்வி கேட்குற உரிமை, ரைட்ஸ் வந்து கொடுக்கப்படலை தேர்தல் ஆணையத்தின்படி. ஆனால் எங்களுக்கு வந்து தகுதி இருக்குது. திமுகவுக்கு தகுதி இல்லாமல் போயிருது. இப்போ திமுக எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பண்ணலையா, ஆத்துமல் கொள்ளையா, கனிமூலை கொள்ளையா, கரப்ஷனா, கமிஷனா, கலெக்ஷனா, பாலியல் வன்கொடுமையா, இல்லை காவல் நிலைய மரணமா, எல்லாத்துக்கும் அவன் பதில் போட்டுறாங்க. எங்ககிட்ட அப்படி கேட்க முடியாதுல்ல. அதனால வீரியமான எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுறோம். செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை, ஆனால் நீங்கள் மட்டும் போட்டுருக்கீங்க 4 ஸ்டேட்னு, 4வது தூண்னு போட்டுக்கிறீங்க. 4வது தூணாக நாங்களும் எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு ஏன் வலிக்குது? இல்லை, கட்டாமல் எதிர்கட்சி நீங்கள் செயல்படணும், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் என்ன தாவேக்காவின் தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க வந்து திமுக சொல்லி தான் எங்களை எதிர்க்கிறாங்க, திமுக இந்த வழக்கை போட்டுருக்கலாம், ஆனால் பெரிய கெட்ட பேர் வந்துடும். ஸோ நாம் தமிழர் கட்சி வச்சு வழக்கு போட்டு எங்களை முடிக்க பார்க்குறாங்க. அவரும் திராவிட கட்சியோட ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. பிஜேபி சொல்லி தான் திமுகவை தாவேக்கா எதுக்குன்னு சொல்லலாமா? அப்போ திமுக சொல்லி நாங்கள் எதுக்குறோம், நீங்கள் 2 பேர் தான் போட்டி, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் அப்படின்றீங்க. பிஜேபிங்கிற வார்த்தையை செப்டம்பர் 27 பேசவே மாட்டீங்க. இப்பொழுது மேகதாது பிரச்சனையிலையோ இல்லை வந்து தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதையோ, இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போனதையோ, வந்தே மாதரம் பாட சொன்னதையோ ஆளுநரை எதுக்க மறுக்கிறீங்க? ஒரு அறிக்கை கூட வெளிவரல அப்படின்னா பிஜேபியை பார்த்து நீங்கள் குடல் எடுக்கிறாரு விஜய். அவங்க கொள்கை எதிரியே பிஜேபி தான் வர்ணிக்கிறாங்க. கொள்கை எதிரிங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லையே. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டு 24 மணி நேரம் கழிச்சு தானே ஒரு போட்டு வச்சிருக்காரு. 24 மணி நேரம் வந்து ஒரு வச்சிருப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், விடுறாங்களே விடலையான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு 24 மணி நேரம் கழிச்சு அறிக்கை போட்டு, அதுவும் பாஜக அது ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை. அது என்ன கண்டிக்கத்தக்கவை? அதுக்கு ஓரமாக வை.
அறிக்கை எப்படி பாஜக அரசு, மோடி அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய செயல்பாடு, மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய செயல்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இல்லையே. முதல் நாள் கட்சியினுடைய டிவிக்கே பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்லேருந்து அறிக்கை வருது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் காவல்துறைக்குமான மோதல் நடந்திருக்கு, தவிர்க்கப்பட்டிருக்கணும். ரெண்டு காவல்துறைக்கும் காக்ரோச்சுக்குமான மோதலாக கொண்டு போகிறாங்க. இது மாணவர்களுடைய போராட்டம் என்பது மடைமாத்துது தாவேகா. பிஜேபி அங்கே சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய உளவாளிகள், வெளிநாட்டு உளவாளிகள் இந்த மாதிரி உள்ளே பூந்துட்டாங்க, இந்த கரப்பன் பூச்சி கட்சிக்கு பின்னாடி பெரிய ஒரு சதி இருக்குன்றாங்க. இங்கே அதையே பாலநிலத்தில் போராடக்கூடிய எல்லாரையும் திமுக காரன்றான், அவன் பாகிஸ்தான்காரன்றான், இவன் திமுக காரன்றான். என்ன வித்தியாசம் இருக்கு? ஜென்சி திமுகன்னு டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு உள்ள போய் ஜூலின்ற பெண்ணை அமர்றாங்க. வேண்டுமென்றே அமைச்சருக்கு எதிரான முழக்கங்களை திமுக காரங்க தான் முன்வைக்கிறாங்கன்றாங்க. சென்சி திமுகன்னு உட்கார்ந்த நபரை வெளியேற்றுறாங்கல்ல. அங்க திமுக மட்டும் போல, திமுகவும் போச்சு, நாம் தமிழரும் போனாங்க, அதிமுக இருந்து போனாங்க, பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் அங்க போனாங்க, சனமும் போனாங்க. யாரு? புரட்சி போராளி சனம். ஓகே, தாவேக்காவை சார்ந்த சனம்னு போனாங்க இல்லையா? நடிகை சனம் செட்டி. சனம் அவங்க பேர் வச்சிருக்காங்க, நான் அதை ஆதரிக்கலங்கண்ணா. பேர் அப்படி பேர் இப்படி சாதி போட்டு வச்சிருக்காங்க அவங்க. நம்ம என்ன சனம் போறாங்க. இப்போ இவங்க எல்லாம் அவங்களுக்கு பேச அனுமதி கொடுக்க பிடிச்சல, பேசி எல்லாம் பண்ணி நான் வந்து தளபதி ஃபேன், நேத்தான் FTFS பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கடுப்பாகிறான். அப்போ எல்லாருக்குமான ஸ்பேஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தை கூட குறிப்பிட்ட கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் நடத்தப்படுது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வழி நடத்துதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லையே, கம்யூனிஸ்ட் கட்சி வழி நடத்தலை. அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமை இருக்குது, எல்லாரும் உட்கார்ந்துக்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே நடக்கிற போராட்டத்தை பிஜேபி அதை அந்நிய கைகூலி என்று சொல்லுது போல இங்கே திமுக கைகூலின்னு சொல்லி மடைமாத்தலாம். அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நாங்கள் திமுக சொல்லி தான் வேலை செய்யணும்னா பிஜேபி சொல்லி தாவேக்கா வேலை செய்தா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா பிஜேபிங்கிற வார்த்தையவோ மோடிங்கிற வார்த்தையவோ சொல்வதற்கு தமிழக முதலமைச்சர் அச்சப்பட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை, நீட் எதிர்ப்பில், நீட் ஒழிப்பில் எங்கள் கட்சியின் தலைவரும் உறுதியாக இருக்கிறாரு, உங்களோட தான் நிற்கிறாருன்னு அமைச்சர் வந்து அங்கே பேசுகிறாரு. அந்த களத்தில் கூட நீட்டு ஒழிப்பு பற்றி பேசாமல் நாம் தமிழர் கட்சி செய்த மாணவர் ஆர்ப்பாட்டத்தில் கூட விஜய் எதிர்த்து தான் பேசுகிறீங்க, விஜய் அரசியலுக்கு உடையன்னு சொல்கிறீங்க. விஜயால் என்னங்க எப்படி நீட்டு ஒழிக்க முடியும்? ஒரு தேர்தலுக்கு முன்னாடி என் தங்கை வித்யா மரணத்திற்கு என்ன வழி இருந்ததோ அதே வழி அனிதாவுடைய மரணத்துக்கும் இருந்தது என்று தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க. அனிதாவுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் நிற்கிறாரு. இன்னைக்கு நீட்டுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் கிளந்து வருகிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் உருவாயிருக்காரு. ஏற்கனவே இருந்த நீட் நாடகம் போட்டது, நீட் எதிர்ப்பு பொய்யான போலி வேஷங்கள் போட்டாங்க. இப்போ இந்த அரசு நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு மாணவர்கள் ஆதரவு தெரிவிக்க வந்த உடனே உடனடியாக கைது பண்ணுது. மதுரையில் கைது, சென்னையில் கைது, முடக்க பார்க்குறாங்க. மெரினா கடற்கரையை உடனடியாக இழுத்து மூடுறாங்க. மாணவர்கள் போராடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. போன ஆட்சியில் திமுக முடிதானே வச்சிருந்தது, அவங்களும் ஒன்று மெரினா திறக்கலையே. திமுக தான் ஊழல் பண்ணிச்சு. அப்போ நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்க? திமுக இப்போ நீங்கள் ஊழல் பண்ணிடுவீங்க, நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? திமுக தான் ஊழல் பண்ணிச்சு, நாங்கள் பண்ணுறோம். திமுகவும் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, நாங்கள் பண்ணுறோம். திமுகவும் காவேரியில் தண்ணி வாங்கி தரல, நாங்கள் வாங்கி தரல. திமுக மணலை கொள்ளடிச்சாங்க, நாங்களும் கொள்ளடிச்சோம். திமுகவும் மெரினாவை போட்டுனாங்க, நாங்கள் போட்டுறோம். திமுகவும் உங்களை கைது பண்ணாங்க, நாங்களும் கைது பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் மாற்றம்னு சொன்னீங்க, திமுகவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், தீய சக்தியும் வேண்டாம், ஊழல் சக்தி வேண்டாம், நான் தான் தூய சக்தி. நீங்கள் இப்போ திமுக அவங்க நீ செய்யலையா, நீ செய்யல, இது எந்த மாதிரியான வாதம்? முதல்ல அதிமுக கை கட்டா திமுக நோக்கி கை நீட்டுவாங்க, திமுக கை கட்டா அதிமுக கை நீட்டுவாங்க. இப்போ உங்களை கை கட்டா ரெண்டு பேரும் கை நீட்டீங்க. நண்பன் படத்தை வர மாதிரி மாறி மாறி காட்டிக்கிட்டு இருக்கிறதா? மாற்றம்ங்கிறது என்ன? ரெண்டு பேரும் வேணான்னு நீங்கள் வந்தீங்க. நீங்கள் அவங்க ஆட்சியில் மட்டும் பண்ணாங்களே, நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா நேற்று அமைச்சர் செங்கோட்டையன் போய் கேள்வி கேட்குறாங்க. எப்போ இந்த 2000 ரூபா 2500 ரூபாயா 2500 ரூபா பணம் எப்போ தருவீங்கன்னா, அவங்க மட்டும் உடனே கொடுத்தாங்களா? 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க, நாங்களும் தருவோன்றாரு. இது எந்த மாதிரியான மாற்றம்? இதைத்தான் நீங்க கேட்குறீங்க. செங்கோட்டையனுடைய குரலா நீங்க ஒழிக்கிறீங்க. இல்ல அப்படி கேட்குறாங்க அவங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுதான் சொல்றேன், மாதிரி கேட்குறாங்க அவங்க. அதுதான் அவங்க டக்குன்னு பாஞ்சிட்டு வர்றீங்களே. திமுக மட்டும் பூட்டலையா? அப்ப திமுக மட்டும் பூட்டலாம், திமுகவே இருந்துக்குமே, நீங்க எதுக்கு? கேள்வி புரியுதா உங்களுக்கு? புரியுது. திமுக பூட்டிருச்சு, அதனால தான் நீங்க வந்தீங்க. நீங்க வந்து திறக்கணும்ல. அந்த ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸ்ட்ல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு நீங்க வந்து களத்துல வந்து அமர்ந்தவர் திரு விஜய் அவர் கடற்கொள்ளையின் போல உட்கார்ந்தீங்கல்ல. அங்க கூட்டம் நிறைய பேர் வந்துடும், ஒரு அடையாள மறைப்புக்காக போட்டோ எடுத்து போட்டவன் அங்க போனது வெளியே தெரியணும், போட்டோ எடுத்து போட்டாச்சு. ஆனால் அங்கே போனவங்களுக்கு தெரியக்கூடாது. ப்ராட்டஸ்ட்டுங்கிறதே எல்லாரும் போய் பேசுறதுக்கு தான். இவர் போனால் கூட்டம் கூடிடும், கிரேஸ் ஆயிரும், போய் பேசிடணும்ல. பேசுவதற்கு இல்லை, பேச மாட்டார். அது ஒரு என்ன ஒரு அரசியல். அவன் அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்போவே யாருக்கும் தெரியாமல் அனிதா வீட்டுக்கு போவார்,
யாருக்கும் தெரியாமல் அஜித்குமார் வீட்டுக்கு போவார். ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு 4 பேர் செத்துருக்காங்களே அனிதா போலவே, அங்கெல்லாம் ஏன் போகல? ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு ப்ராசஸில் முகத்தை மூடிட்டு உட்காந்துருப்பாரு. ஆனால் ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு பாலன் இல்லத்தில் போனீங்கல்ல, பாலனத்துக்கு நீங்கள் ஆதரவு கேட்டு போனீங்க. இப்போ ஆதரவு கொடுக்க ஏன் போகலை? அஜித்குமார் வீட்டுக்கு திமுக ஆட்சியில் காவல் நிலைய படுகொலைக்கு போனீங்க. இப்போ சபரிவர்மனோ அருணாச்சலமோ உங்கள் ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே, அங்கே ஏன் போகலை? அப்போ என்ன நீங்கள் மாற்று? அந்த கேள்வி தான் கேட்குறோம். தாவேக்காவே பேசுகிறீங்களே கேட்குறீங்களே, நாங்கள் கேட்பது கேள்வி. கேள்விக்கு தேவை பதில். பதில் சொல்லாமல் அவதூறு பரப்பக்கூடாது. வாத்தியார் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டேன்னு சொல்லுவீங்க, என்ன சார் என்ன மேலே அவதூறு பரப்பீங்களா, அந்த வாத்திக்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள். தாவேக்கா நோக்கி கேள்வி கேட்டால் தாவேக்கா திமுக வந்து திமுக சொல்லி பேசுகிறோம், திமுக பணம் வாங்கிட்டு பேசுகிறோங்கிறது பேர் அவதூறு. அவங்க சொல்கிறது பேர் அவதூறு. நாங்கள் கேட்பது கேள்வி. இல்லை, நீட்டு ஒழிப்பில் இந்த அரசால் என்ன பண்ணிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு என்ன அதிகாரம்? எதுவுமே பண்ண முடியாதுன்னா எதுக்கு ஒரு அரசு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தானே சார் சொன்னீங்க, வானத்தை வில்லா வளைச்சிருவேன், அதிகாரத்தை மட்டும் என் கையில் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. திமுக போல நான் பொய்யான வாக்குறுதியை கொடுக்கலன்றாங்க தாவேக்கா. அது எது உண்மையான வாக்குறுதி? உண்மையான வாக்குறுதிங்கிறது பார்லிமெண்ட்ல ஒழிக்க மசோதா கொண்டு தான் பண்ண முடியும். மசோதா கொண்டு வரதுக்கு கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலில் கொண்டு வரதுக்கு ஒரு மாநில அரசால் முடியுமா முடியாதா? அதற்கு கூட இந்த 120க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வச்சுருக்கீங்கல்ல, அதற்கு கூட லாய்க்கலன்னா அந்த எம்எல்ஏ பதவி எதுக்கு? நாக்கு வலிக்கிறதுக்கா? அதை வச்சு என்ன செய்ய போறீங்க? ரீல்ஸ் போடுறதுக்கா, ஷார்ட்ஸ் போடுறதுக்கா, கோட் சூட்டை போட்டு நடந்து போகிறதுக்கா? வேறு எதுக்கு முதலமைச்சர் பதவி? இப்படி நீங்களே போய் மோடி இப்படி பண்ண வேண்டியதானே? நீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு வரலன்னா, பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல் வரலன்னா 2020 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுக்க நான் வென்று முடிச்சிருவேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லி பாருங்களேன் ஒரு தடவை. 2 பேருக்கு தான் போட்டி. சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் சொல்லுவாரா? இணக்கமான போக்கு இருந்தால் தானே தமிழ்நாட்டுக்கு தேவையான நலன்களை இப்படி இணக்கமாக இருக்கலாம். இப்படி இணக்கமாக இருக்கக்கூடாது. இணக்கமாக இருக்கலாம், பிணக்கமாலாம் இருக்காரு. ரொம்ப 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 பிணைப்பாக இருக்காரு. ரொம்ப பிணைப்பாக இருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேச வரமாட்டேங்குது. அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எழுதுல. இந்த ஆட்சியின் மீதான உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா தொடர்ச்சியாக பல இடங்களில் வந்து ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு விவகாரங்களையும் பண்ணுறாங்க. டிவிஎஸ்சி ரைடுலாம் போகுது. திமுக காரங்களாம் கொஞ்சம் நடுங்கி தான் போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை? திமுக காரங்க நடிக்க போன மாதிரி இல்லை, தாவேக்கா காரங்க தான் நடிக்க போன மாதிரி இருக்காங்க. நம்ம கேட்குற கேள்வியில் தாவேக்காவுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் விஜயமோகன் கட்சியில் சேர வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி அந்த பெண்ணினுடைய 14 வயது மகளையும் இழிவுபடுத்தி ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கு 4 பிரிவுகளில் அவரை கட்சி விட்டு நீக்கலை, கைதும் பண்ணலை. அவர் பயந்து போய் கிடக்கிறாப்புல. அங்கே சிறுவைகுண்டம் பக்கத்தில் பத்மநாபமங்கத்தில் ஒரு கல்குவாரில் போய் காசு தரலன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேருந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சிருக்காங்க. இப்போ அவரை பாலமுருகன் அந்த நபரை வந்து காவல்துறை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கு. தாவேக்கா வந்தால் திமுக காரனை கைது பண்ணு பார்த்தா தாவேக்கா காரன் தான் தொடச்சா கைதாகிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஒரு 50 தாவேக்காரன் கைதாகிருக்கான். ஆனந்தூரில் வேம்புலின்னு ஒருத்தன், பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணு கனவுல இல்லை வேம்புலி பாஞ்சிட்டான். இங்கே மணிகண்டன் ஒருத்தன் சேலத்தில் 50 பெண்கள் அவன் கடைக்கு ஜெராக்ஸுக்கு வந்து எல்லா பெண்களுக்கும் ஜெராக்ஸை போட்டிருக்கான். ஜெராக்ஸை போட்டு 50 பெண்ணையும் பாலியல் பண்ணி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அந்த பெண்களை மாட்டிருக்கான். இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம். இந்த போல் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே கடுமையான புகார். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்துக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் பணிதாரன்னு சொல்லி தாவேக்கா வக்கீல்கிட்டயே 15 லட்ச ரூபாய்க்கு பேரம் பேச ஆடியோ உங்க சேனல்ல மட்டும் போடல, நீங்க போட மாட்டீங்க. நான் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். பனையரோட நேரடி தொடர்பாச்சு நான் முழுமையாக பேசியிருக்கேன். அதை பற்றி பேசியிருக்கீங்களா? சரி, ரைட்டு. அப்போ பார்த்துருப்பீங்க. அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? அங்கே இல்லை, எல்லா ஆட்சியும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற சம்பவங்கள் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் அங்கொன்று இங்கொன்று நடக்குதா? அவங்க சொல்கிறாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் பணிக்கு திமுக அதிமுக கூட இது வரைக்கும் பணம் வாங்கியது கிடையாது. தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர், விழுப்புரம் வழக்கறிஞர் ஞான சௌந்தரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. புஷியானது உட்பட கட்சியினுடைய மாவட்ட செயலர்கள் அத்தனை பேரும் உயர்நீதிமன்ற அரசு வக்கீலுக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு 25 லட்சம், மாவட்ட நீதிமன்றத்துக்கு 15 லட்சம், மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு 10 லட்சம், சார்பு நீதிமன்றத்துக்கு வந்து 5 லட்சம் என்று வாங்குறாங்க. அதுவும் திமுக அதிமுக பிஜேபி காரங்களா பார்த்து பொறுப்பு போடுறாங்க. ஏன்னா தாவேக்கால ஆள் இல்லை. ராணிப்பேட்டையில் திருப்பத்தூர்லேருந்து ஒருத்தர் கொண்டு போய் ராணிப்பேட்டை நீதிமன்றத்துக்கு போட்டிருக்காங்க. யார்? திமுக காரரு. அதேபோல் திருச்சியில், முசிறியில், மன்னார்குடியில், கன்னியாகுமரியில், எல்லா ஊர்லேயும் த்ரோட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முழுக்க பணம் வாங்கி கூட போடுங்க. இதில் மட்டும் 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக
ஆதவ் விகடன் என்று அழைக்கப்படுகிற ஆனந்த விகடன் இதை எழுதியிருக்கு. ஓ ஐயாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவங்களே எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதுபோல் நம்ம ட்விட்டரில் நம்ம பல்வேறு காணொலி வெளியிட்டிருக்கோம். குரல் பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்று அந்த அனீஷ்குமார் இருக்கிற இரணியல் பொறுப்பாளர் வந்து கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க. கட்சியை விட்டு நிற்கிறாங்க, தப்பு நடந்திருக்குல்ல, தப்பு நடக்கும்போது கட்சி விட்டு நிற்கிறாங்க. ஆனால் இங்கே அதே குற்றச்சாட்டை வைத்த யான சௌதரியை கட்சி விட்டு நிற்கிட்டாங்க. தவறு, நான் தொடமாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன்னாரு. கடைசி பார்த்தா புகார் கொடுக்க விட மாட்டேன், கொடுத்தாலும் விட மாட்டேன், கொடுத்தா தூக்கி விட்டுருவேன், கொடுத்தவங்களையும் தூக்கி விட்டுருவேன். நல்லா பேசுறீங்க நீங்க. இல்லை சொல்கிறேன், நான் உங்களோட ரைமிங்காக சொன்னேன். நிறைவாக ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சி இப்போ அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அநியமாகிட்டு இருக்கீங்களா? ஏன்னா இப்போ சில புதியவர்கள் இணையக்கூடிய விழாவை கூட இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. அட் த சேம் டைம் கட்சிக்குள்ள அண்ணனுக்கு ரொம்ப அருகில் இருந்த சில தளபதிகள்லாம் வந்து வெளியே இருக்கிற கடிதங்கள்லாம் போடுறாங்க. தனித்து நிற்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை பொது வேட்பாளராக அவர் வரப்போறாருப்பா, அதுக்காக தான்ப்பா இந்த கொஞ்சம் இணக்கமாலாம் போகிறாங்கப்பா திராவிட கட்சிகளோடலாம் சொல்கிறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் என்டிகேன? அதாவது நாம் தமிழ் கட்சியை உள் விவகாரங்களை வந்து பொதுவெளியில் பேசுவது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. சரி, ஆனால் கட்சி தேர்தலில் வந்து 8லிருந்து 4 விழுக்காடாக குறைந்த பிறகும் ஒரு கட்சியில் தினம் தினம் இணைய வாயிலாக உறுப்பினர்கள் சேர முடியும் என்றால் அது நாம் தமிழ் கட்சி கொள்கையில் சரியாக இருக்குது என்பதை பார்த்து இளைஞர்கள் சேர்றாங்க. இன்னொன்று, இன்னைக்கு சமீபத்தில் கூட கட்சியிலேருந்து 2 பேர் விலகினதாக சொன்னீங்க. விலகியதை பார்க்குற நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த உயர்நீதிமன்றத்தில் மிக மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஸ்ரீதவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதே போல் பல்வேறு ஆளுமைகள் பிரபலங்கள் கட்சியில் தொடர்ச்சி இணைகிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து சென்னையில் இணையக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணைப்பு. பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இணைகிறாங்க. சில சஸ்பென்ஸுகளும் அதில் இருக்குது. பல பேர் இணைகிறாங்க. இப்படி தினம் தினம் கட்சி வந்து வளர்ந்து கொண்டு தான் போது அண்ணன் சீமானுடைய கருத்துக்காக ஒவ்வொரு மக்களும் காத்திருக்காங்க, ஊடகங்களும் காத்திருக்கிறது. நாங்கள் களத்தில் இப்போ இன்றைக்கி பாருங்கள், கரூர் விவகாரமாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் பிரச்சனை இருக்கட்டும், களத்தில் நின்று மக்களோட மக்களாக போராடி கொண்டிருக்கிறோம். விவசாய பிரச்சனை கடந்த வாரம் கூட திருவாரூரில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். என்ன நீங்கள் வந்து குறுவை சாகுபடிக்கான நேரம் இது. இப்போ தண்ணீர் இல்லைன்னா பயிர்கள் முழுக்க வறண்டு காலியாயிருங்கிறாங்க, சம்பவம் காலியாருன்றாங்க, தாளடியும் நாசமாயிரும் இது முடியலன்னா. அப்போ இந்த நேரத்தில் தண்ணி நமக்கு வந்திருக்கணும். வெறும் 3.44 டிஎம்சி தான் வந்திருக்கு. நமக்கு மொத்தமாக கிட்டத்தட்ட 32 டிஎம்சிக்கு மேலே வந்திருக்கணும். 28 டிஎம்சிக்கு நமக்கு வந்து தர வேண்டியது மட்டும் பாக்கி இது வரைக்கும் வந்திருக்க வேண்டியது. இந்த ஜூலை 28ஆம் தேதிக்குள்ளே வந்திருக்க வேண்டியது. அது முதலமைச்சர் போனாலே நீங்கள்லாம் வைக்கிறீங்களே, எதுக்குப்பா போனோம் கர்நாடகான்னு கேட்குறீங்களே நீங்கள்லாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, 2018 காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அது பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 177.25 டிஎம்சி நமக்கு தரணும். அதை இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நமக்கு 40 டிஎம்சிக்குள்ளே தரணும். அதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் பொழுது இப்போ போய் சந்திப்பது என்பது அந்த தீர்ப்பை வலுவிழக்க செய்யும். நம்ம பக்கம் எல்லா சாதகங்களையும் வைத்துக்கொண்டு அவன் நமக்கு தரம் இருக்கணும், அவனை நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் தலையில் குட்டு வைக்க வச்சதான் சரியான முறையாக இருக்குமே ஒழிய இப்பொழுது போவது என்பது உங்களுடைய அரசியல் ஸ்டண்டுக்காக பயன்படும். வேணா அவர் தண்ணி கொடுப்பார் ஒரு கிளாஸில், என் மக்களுக்கு கொடுத்தா தான் நான் குடிப்பேன் இந்த சொல்லுவாங்க அண்ணா. அந்த கதை மாதிரி ஒரு கதையை சொல்கிறதுக்கு, தண்ணீர் குடிக்க மறுத்த டிகே சிவகுமார் கொடுத்த தண்ணீர் குடிக்க மறுத்த தளபதி. இந்த நியூஸ் வரலன்னா பாருங்கள், இது மாதிரிலாம் வருமானா நியூஸ்? ஏங்க அவங்க அந்த மாதிரி கிரிஞ்சு குறுப்புங்க, பூராமே பூமர் கூட்டம் இப்படி தான் பண்ணுவாங்க. இதை வச்சு ரீல்ஸ் போடலாம். தண்ணீர் கொடுத்த கர்நாடகா முதலமைச்சர், தடுத்து நிறுத்திய தமிழக முதலமைச்சர், என் மக்கள் பூரா தண்ணி கொடுத்தா தான் நான் இந்த தண்ணியை குடிப்பேன்னு சொன்னார். உடனடியாக கையெழுத்தானது 3 டிஎம்சி 4 டிஎம்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு வருவாங்க, ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க. இதுக்கு தான் இதுக்கு போகிறதே ஒழிய நீங்கள் போக வேண்டியது கர்நாடகா நோக்கம் இதில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 100 விழுக்காடு கிடையாது. முழுக்கம் நீங்கள் அப்படி போனால் நீதிமன்றத்தை நாடணும். இல்லை, நீதிமன்றத்தை நாடுனாலுமே கூட இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அட் லாஸ்ட் அவங்க கொடுத்தாதாங்க உண்டு, அவன் தரக்கணுங்க அப்படின்னா அப்புறம் மனித பண்பு மனித மாண்பு அடிப்படையில் நேரில் போய் சந்திச்சு போறீங்க, ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலாம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கி நீங்கள் மியூச்சுவல் இது எல்லாத்தையும் உருவாக்குறீங்க அப்படின்னா பாண்டிங் வரட்டும். இதுவரைக்கும் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை முழுமையாக பெற்றுக்கொண்டு வந்தால் அது சரி, அது வாழ்த்துறோம், வரவேற்போம், சரியானதுன்னு பாராட்டலாம். ஆனால் அவன் கொடுக்கறத வாங்கிட்டு வந்தா அது வந்து அரசியல் நாடகம். முழுமையாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த 177.25 டிஎம்சி தண்ணீர் இந்த டிசம்பருக்குள்ளே வரணும் என்பதை உத்தரவோடு முதலமைச்சர் திரும்பி வருவார் என்றால் அது பாராட்டுக்குரியது. அது நடக்குதான்னு பார்ப்போம். நாம் தமிழ் கட்சி வந்து வர இருக்கிற இடைத்தேர்தலில் வீரியமாக களம் காண்கிறது. ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகள் காத்திருக்க முடியாது. சட்டசபையில் நாம் தமிழ் கட்சி தலைமை இப்போ சீமானுடைய குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்தாக மாறி இருக்கிறது. நல்லவர்களுடைய நல்லவர்களுடைய கருத்தாக மாறி இருக்கிறது. திமுக விரும்புதா, அதிமுக விரும்புதா, பிஜேபி விரும்புதா இல்லை, நாம் தமிழ் விரும்புகிறாங்க, தமிழர்கள் விரும்புகிறோம்.
அண்ணன் சீமானுடைய குரல் ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. இன்னொரு 5 வருஷம் காத்திருந்து நம்ம நிற்க முடியாது. இப்போதைக்கு கையில் நமக்கு ஒரு ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை பட்டை தீட்டி சட்டசபைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எந்த தொகுதியில் நிற்கிறாரா நிற்கலையா அவர் அறிவிப்பார். ஆனால் அவர் நிற்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய விருப்பமாக மாறி இருக்கிறது. பல பேர் சொல்றது அவர் ஒருத்தர் ஜெயிச்சு உள்ள போகணும், இப்போ அவர் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஆட்சியை 2 மாசம் பார்க்குறாங்க. அது திமுக அதிமுகவோட நீட்சியாக இருக்குது. அதே மாதிரியான அடக்குமுறை, ஒடுக்குமுறை, கனிமூல கொள்ளை, ஆத்துமூல கொள்ளை, லஞ்சம், ஊழல், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை, புதிய திட்டங்கள் இல்லை, பட்ஜெட் பேசவும் மாட்டாங்க. யார் என்ன நடக்குது இன்னர் கவர்மெண்ட்ல அப்படிங்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. வெறும் ரீல்ஸ் போடுறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கடல் நீரை குடிநீராக்கிறதா போய் ஒரு ரீல்ஸ் போட்டாப்புல. நேற்று ஆலை கழிவுநீர் ஆலையை சுற்றி வரும்போது கொடை பிடிச்சிட்டு இறங்கினா அப்படி. ஆமாம், போட்டாங்க. அவர் கையில் அவர் குடையை பிடித்து கொண்டு இறங்கினார் அப்படின்னு ஒரு செய்தி. அப்போ நாங்களாம் வந்து நாங்கள் குடைய கையில் பிடிக்க மாட்டோம், காலு கரலில் சொல்லி தான் தூக்கிட்டு போவோம். இப்படி ஒரு ரீல்ஸ் அன்றைக்கி ஒரு ரீல்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த ரீல்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ரியல்னா என்ன அப்படின்னு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அது வெளியிருந்து பேசிகிட்டு இருப்பதை விட உள்ளே போய் பேச வேண்டிய ஒரு குரல், வலுவான குரலாக, அது ஆணித்தரமான குரலாக, இதுபோல் பேப்பரை பார்த்து படிக்காமல் இந்த விரும்பாண்ட கமெண்ட் சொல்லலை எனக்கு இதுதான் பேப்பர், இதுதான் பேனா, இதுதான் பேப்பர், இதுதான் பேனா வரல. அது மாதிரி இங்கே வந்து உள்ளத்திலிருந்து உறக்க பேசக்கூடிய ஒரு குரல் தேவைப்படுது சட்டசபையில். அது சீமானுடைய குரலாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம். அதுக்காக தயாராகிட்டு இருக்கோம். உங்கள் விருப்பம் இன்னும் நிறைவேறுவதற்கும் நம்ம மறந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. முன்னு சந்திக்கலாம். வணக்கம்.